உங்க சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த தொகுதியில பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது உய்யகொண்டான் கட்டளை வாய்க்கால் அந்த தூர்வாரி விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு குறையாக இருக்கிறது. அந்த கட்டளை வாய்க்காலை தூர்வாருகிற அந்த பணியை நீங்கள் தேர்ந்தெடுக்க இந்திய ஜனநாயக கட்சி மூலமாக தேர்ந்தெடுக்கிற உங்களுடைய வேட்பாளர் உறுதியாக செய்து கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதே போல புழுதலூர் ஒன்றியத்தில் அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று கேட்கிறீர்கள். இன்னைக்கு கலைக்கல்லூரி ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆனா அரசு நினைக்கணுமே, அவங்களுக்கு 1000 வேலை. என்ன வேலை? லஞ்சம் வாங்குறது, அதை எப்படி தொடர்ச்சியா வாங்குறது எப்படின்னு, அதுதான் கவலை. காலையில எழுந்திரிச்சிருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் பல கோடி ரூபாய் நல்லா கட்டாவே அவனுக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரி அவனுக்கு தொழில் தான் நாங்க என்ன நினைக்கிறீங்க நாட்டை நிர்வாகம் அவங்களுடைய கேட்டீங்கன்னா எவ்வாறு கோடி கோடியாக காலை முதல் இரவு வரை பணத்தை மக்களிடம் கொள்ளையடிப்பது, அதுதான் அவங்களுடைய ஒரே வேலை. வேற நினைப்பே உங்களுக்கு இருக்காரு. ஆகவே உங்க முழுவலூர்ல ஒரு கலைக்கல்லூரி சாதாரண விஷயம். அந்த செயலை உங்களுடைய வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமாக என்று சொல்லிக்கொள்ளலாம். அதே புகழலூர் ஒன்றியத்தில் உள்ள சோழக்கம்பட்டியில் மத்திய அரசு உதவியுடன் தொழிற்சாலை இருந்தால்தான் வேலை வாய்ப்பு பெருகும். தொழிற்சாலை உங்களுக்கு வேண்டுமானால் முதலீட்டாளர்கள் வேண்டும், முதலீட்டாளர்கள் வேண்டும். முதலீட்டாளர் வருவதற்கு முன்னால் எதை கேட்பார்கள்? திட்டத்தை கொண்டு வந்து இந்த தொழிற்சாலை உங்களுக்கு அமைக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அதை அனுமதியை பெறுவதற்கு எத்தனை கோடி அல்லது லட்சம் கேட்பார்கள் என்று ஏற்கனவே அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆகவே யாராவது இங்கு ஒரு தொழிற்சாலை அமைக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது கொடுத்தால் தான் நடக்கும். ஆகவே அதற்காக பெரும்பாலான தொழிலதிபர்கள் வருவது இல்லை. ஏற்கனவே வந்த தொழிலதிபர்கள் எல்லாம் இண்டஸ்ட்ரி எல்லாம் போயிட்டு இருக்க வெளியே, அதுதான் நிலைமை. ஆகவே இந்த மத்திய அரசு உதவியுடன் உங்களுக்கு தொழிற்சாலை வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அதற்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவராக செய்துவிட முடியாது. சட்டமன்றத்தில் பொருள் கொடுப்பார். அதன் மூலமாக அரசு அதை மைய அரசுக்கு அவரை சொல்லி தேவையானதை செய்வார்கள்.